Hi friends, I am Prashant Raj. நான் ட்ரிபிள் பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். இப்போ ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக ப்ளேஸ் ஆகியிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கடன் விக்கிடெக்கியன் Kaashiv Infotech. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நான் ஐடியில், அதுவும் வந்து லைக் ஜொமேட்டோ மாதிரி வந்து லைக் ஒரு டஃப்பான ஒரு கடினமான ஒரு வேலையில் இருந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போறேங்க. அது நம்முடைய பிரசாந்த் ராஜுங்க. 2017 ஹிந்துஸ்தான் காலேஜுங்க ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்ல படிச்சா நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஐடி ஜாப்ல இருந்தாருங்க. நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு சாதாரண ஒரு வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்துட்டு அவருடைய வெறி, நான் லைஃப்ல ஜெயிக்கின்ற துடிப்பு, அந்த வெறியும் துடிப்பும் வந்து அவன் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனா மாறி இருக்குங்க. ஸோ இன்னைக்கு அவர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காருங்க. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனில அவர் பிளேஸா இருக்காங்க. கண்டிப்பா வாழ்த்துறேன் பிரசாந்த் ராஜ். இன்னும் நீங்க நிறைய சாதிக்கணுங்க. 2017 மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கேப்ல வந்து ஒருத்தர் வந்து ஐடி ஃபுல்ல நுழைவான்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அதை நீ சாதிச்சு காமிச்சிருக்க தம்பி. கண்டிப்பா மனசார வாழ்த்துறேன். இன்னும் மென்மேலும் வாழ்த்துறேன் தம்பி. ஸோ உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை கைகள் வந்தாலும் என்னை தள்ளி விட்டாலும் தட்டி விட்டு செல்வேன் நான் ஜெயிப்பதற்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவ்வளவோ கடினமான சூழ்நிலை எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கு தம்பி. உன்னை பார்க்கும்போது நீ எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு தம்பி. ஏன்னா இவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை ஒருத்தன் ஜெயிச்சிருக்கான போது அதுதாங்க சிறந்த வெற்றிங்க. கண்டிப்பா இந்த கம்பெனி நானும் உன்னை வாழ்த்துறேன். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்னைக்கு இல்லை, ஃபியூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு விடிவு காலன்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. எப்படா நமக்கு இந்த ஒரு விடிவு காலம் வரும், எப்போ லைஃப் மாறுங்க, எப்போ அந்த வந்து லைக் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும், மற்றவங்கள மாதிரி எப்படி லைஃப்லாம் இருக்குன்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கான வழி தான் கிடைக்காதுங்க. ஆனால் அந்த வழியை சரியாக கண்டுபிடிச்சி சரியான நேரத்தில் சரியான விஷயத்தில் சரியான திசையில் வந்து அடித்த என் தம்பி என் பக்கத்தில் இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அவன்கிட்ட பேசலாங்க. தம்பி, உங்களை பற்றி சொல்லலாம். நீங்கள்? நான் பிரசாந்த். நான் வந்து பொள்ளாச்சியிலேருந்து வரேன். நான் வந்து பிஇ ட்ரிபிள் 2017 முடித்தேன். லாஸ்ட்டு 6 இயர்ஸாக வந்துட்டு நான் வேறு கரியரில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஆக்சுவலாக சொல்லணும்னா டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். சேரை பார்க்குற வரைக்கும் என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். நம்பிக்கையும் இல்லை அதை பற்றி. ஆனால் சேரை பார்த்தேன், அன்றைக்கி மாறும்னு நம்பினேன். இன்றைக்கி மாறி இருக்கு. நான் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக ப்ளேஸ் ஆகிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. இப்போ ஆக்சுவலாக வந்து நீங்கள் எந்த இயர் பாஸ் அவுட் தம்பி? எந்த காலேஜ் நீங்கள்? 2017 பாஸ் அவுட். எந்த காலேஜ்? ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஃபேமிலி எல்லாருமே வாழ்த்திடுறாங்க. அந்த கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுங்க. ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய சேலரியில் தம்பி பிளேஸ் ஆகிருக்காருங்க. லைக் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குங்க. எல்லாருமே சாதிக்கும் துடிப்பு இருக்கும். அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதும் அதை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுங்க. ஒரு சூப்பரான கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காருங்க. அவர் நிறைய நாள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண சார்னு துடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப பெருமையாகவும் சொன்னாருங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. கண்டிப்பாக வாழ்த்துறேங்க. மென்மேலும் வாழ்த்துக்கள். நல்லாருங்க. டிகிரி முடிச்சு ஒரு 6 இயர்ஸாக வந்துட்டு நான் வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் வந்துட்டு மற்ற ஃபீல்டு ஐடி ஃபீல்டில் இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து படிச்சுட்டு வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டுருந்தனால அந்தளவுக்கு நான் வந்து கெயின் பண்ண முடியல. அதனால் வந்துட்டு நான் ஐடி ஃபீல்டுக்குள்ளே போனோம்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நம்ம கரியரில் நல்ல க்ரோத் இருக்கும், ஏன் படிச்சுட்டு நம்ம ஏன் வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஆனால் ட்ரிபிள் படிச்சுட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஒரு ஐடிக்குள்ளே போகிறதுங்கிற ஒரு நிறைய லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து சாரோட கைட்லைன்ஸ் கிடச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு அவரை வந்து மீட் பண்ணேன். இப்போ இன்னொரு எம்என்சியில் வந்துட்டு நெட்வொர்க் இன்ஜினியராக ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அங்கே அட்டன் பண்ணும்போது நமக்கு இன்னும் கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு வந்து ஆப்டிடியூட் இருந்துச்சு. அது வந்து பார்க்கும்போது டஃப்பாக இருந்துச்சு. ஐயோ நம்ம இவ்வளோ இதாகிடுச்சுல, எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஓகே, கிளியர் பண்ணிட்டேன்.